தளபதிகளுக்கு வந்து எல்லாம் சாப்பாடுல வந்து முதலோட அண்ணன் தான். பின்னாடி வந்துடும். வாங்கம்மா. யாரு திருச்சி கிழக்கு தொகுதியில லெஜண்ட் அவர்களை வந்து நிக்க வைக்கிற மாதிரி ஏன் லாரன்ஸ் மாஸ்டருக்கும் லெஜண்ட் அவர்களும் என்னங்க? இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் அவர் ஒரு ஏற்கனவே நடிகர், டான்ஸ் மாஸ்டர், தயாரிப்பாளர், இயக்குனர். அதனால அவர் வந்து நிறைய மக்களுக்கு பல நல்ல உதவிகள் எல்லாம் செய்துட்டு வராரு. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் செய்வது வீடியோ மூலமாக, மற்றபடி வேற நிறைய ஷோக்கள் போகும்போது அது விஷயமாக லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் உதவி செய்யறது எல்லாமே தெரிஞ்சிட்டு வருது. ஆனால் யாருக்குமே தெரியாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படி மக்களுக்கு உதவிகள் எல்லாம் செய்துட்டு வராரோ, இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரோ, அதே மாதிரிதான் லெஜண்ட் அவர்கள் இன்றளவும் மக்களுக்கு பல உதவிகள் செய்து வருகிறார். பல மாணவ மாணவிகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏழை எளியோருக்கு இன்றளவும் உதவி கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, தன்னை சுற்றி இருப்பவங்களை மிகவும் சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருக்கார். இந்த மாதிரி ஒரு லீடர், உண்மையிலேயே அவர் வந்து படத்துல மட்டும் லீடர் இல்லைங்க, நிஜத்திலையும் லீடர். அப்படி இருப்பவர் ஏன் திருச்சி தொகுதியில நின்னா என்ன? இது வந்து என்னுடைய கருத்து. நான் வந்து ஏதோ அவங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லல. நீங்க சொன்னீங்கல்ல லாரன்ஸ் மாஸ்டரும் லெஜண்ட் அவர்களும் ஒப்பிட்டு சொன்னீங்களா, அதனால சொல்றேன். நான் எப்படி லாரன்ஸ் மாஸ்டர் அவர் எல்லாம் உதவிகள் செய்துட்டு வராரோ, அதே மாதிரிதான் லெஜண்ட் அவர்களும் தன்னால் முடிந்த உதவியை மக்களுக்கு செய்துட்டு வர. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. அதனால திருச்சி தொகுதியில யார் நின்று யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது அந்த தொகுதியோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். விஜய் ஆட்சி பாத்தீங்கன்னா 6 வருஷம் கூட தாங்காதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. என்ன பாக்குறீங்க? ஏங்க இது எல்லாரும் சொல்றதுதானுங்க. தாங்காதுன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இந்த தாங்காது, வீங்காது, போங்காது, ஏங்காது இதெல்லாம் டிஆர் சார் வசனம் மாதிரி தான். புரியுதுங்களா? நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கே கல்யாணம் ஆகி இன்னைக்கே குழந்தை பிறந்து நாளைக்கே அந்த குழந்தை டாக்டர் ஆகணும்லாம் அது நடக்காதுங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு விதை விதைச்சா அது வளர்ந்து காய் காய்ச்சி பூ காய்ச்சி நெல் கொடுத்து இப்படி எல்லாமே தரும். விரைவில் அதற்கான முடிவு என்ன என்பதை இன்னும் 2-3 மாசத்துல தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்ப உள்ள ஆட்சி அது நல்லா தான் இருக்கு. காரணம், இப்ப சோசியல் மீடியால எது பண்ணாலும் வெளியில தெரியுது. நீங்க கேட்டதுனால என்ன நீங்க வேணும்னே டென்ஷன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டதுனால சொல்றேன். இப்போ சமீபத்துல ஒரு 17-18 வயது பொண்ணு குடிக்கிறதுக்கு ஒரு மதுபான இதுல போய் ஆடிட்டு கூட வந்த அந்த காளி பசங்க, பொறுக்கி பசங்க அந்த பொண்ணை ஏத்தி கொண்டுட்டதா சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணோட அம்மா அழுவுது, விஜய் சார் என் பொண்ணை காப்பாத்துங்கன்னு. அம்மா உங்க காலில் விழுந்து நான் கேட்குறேம்மா, உங்க பொண்ணை விஜய் சார் போய் குடிங்கன்னு சொன்னாரா? சொல்லுங்க. உங்க பொண்ணை விஜய் சார் போய் குடிங்க, குடிச்சிட்டு போய் கூத்தடிங்கன்னு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் சொன்னாரா அவங்கள்ட்ட? நம்ம தாங்க நம்மளுடைய குழந்தைகளை நம்ம தாங்க பாதுகாத்து வளர்க்கணும். ஏன் நேத்தோ முந்தானாலோ ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை ஏதோ தகாத உறவுல பார்த்துட்டேன்னு சொல்லி வெட்டியிருக்கிறார். 4 பேர் வாழ்த்தி அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தாலி கட்டியிருப்பாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க செய்யும் தவறுக்கு மாண்புமிகு
தமிழக முதல்வர் விஜய் சாரு இந்த குற்றத்தை ஏத்துப்பாரா? நம்ம தாங்க பொறுப்போட அக்கறையா இருக்கணும். உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. எதுக்கு தகாத உறவு? எதுக்கு தகாத உறவு? மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னீங்களா? இந்த மாற்றம் தான் வேணும்னீங்களா? நீங்க செய்துட்டு விஜய் சார் வந்து காப்பாத்துங்க, விஜய் சார் வந்து காப்பாத்தீங்களாங்க. எப்படியா காப்பாத்துவாரு? அவர் கடவுளா? எப்படி காப்பாத்துவாரு? நீங்க தாங்க ஒடுக்கத்தோட இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், ஒரு தமிழனாக தமிழச்சியாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க தரிகட்டு போயிட்டு தரங்கட்டு போயிட்டு விஜய் சாரோட ஆட்சி 6 மாசத்துல கவுந்துரும், 6 மாசத்துல நிமிந்துரும், 6 மாசத்துல வளைஞ்சிரும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? இதுக்காக வாங்க மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார சின்ன சின்ன குழந்தைகள் ஆத்தா விஜய் சாருக்கு ஓட்டு போட்டு, ஆயா விஜய் சாருக்கு ஓட்டு போட்டு சொல்லி இதுக்குதாங்க. நீங்க குடிச்சிட்டு கும்மானம் அடிக்கிறதுக்கும் கூத்தியா கூட வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் இதுக்குமாங்க மனசு கஷ்டமா இருக்கு. கொளத்தூர்ல வந்து ஒரு மீட்டிங்ல வந்து சத்யராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கல்ல, அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து பேசியிருக்காரு. இதே மாதிரி உங்களை மாதிரி தான் அழுதாரு. என்னது புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அழுதாரா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? அவரு எவ்வளவு ஒரு வீரமான ஆளு சத்யராஜ் சார். நீங்க அழுதுங்களா? நான் அந்த வீடியோ பார்க்கல, ஆனா நான் நம்ப மாட்டேன் சார். சத்யராஜ் சார் நான் நம்ப மாட்டேன். இந்த மீடியாவில் வர வீடியோவில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, நான் நம்ப மாட்டேன். அப்படி நீங்க அழுது இருந்தீங்கன்னா எனக்கு தெரியும். உங்களுடைய மகளை பத்தி கடந்த 3 மாதங்களாக தவறாக சித்தரித்து என்னென்னவோ யாரோ ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நீங்க அதை நினைச்சு தான் மேடையில நீங்க கதறி இருப்பீங்க, எனக்கு தெரியும். அதனால சத்யராஜ் சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சத்யராஜ் சார், இந்த உலகம் இப்படித்தான், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரியும் உங்களுடைய மகள், அவங்கள பத்தி யாராவது தவறாக கூறினால் அவங்க நாக்கு அழுகி போயிடும், அவங்க குடல் அழுகி போயிடும். சத்யராஜ் சார் நீங்க அழுவாதீங்க. நீங்க எதற்காக அந்த மேடையில் அழுதீங்க என்னன்றது எனக்கு தெரியும். ஆனால் நீங்க அழுது இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும். ஒரு பெண்ணை தன்னுடைய மகளை எப்படியாவது கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் எந்த ஒரு தகப்பானாக இருந்தாலும் நினைப்பாங்க. அப்படிதான் சத்யராஜ் சார் புரட்சி தமிழன் நீங்க அப்படி நினைச்சிருப்பீங்க. ஆனால் நீங்க மேடையில் அழுந்தது வேற யாரோ ஏதோ சித்தரிச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் நம்ப மாட்டேன். ஏதோ ஏஐ இப்ப உள்ள டெக்னாலஜில ஏஐல ஏதோ பண்ணிருக்காங்க. இது தவறு. இதுக்கு தான் இந்த டெக்னாலஜியை வளர்த்திருக்கா சத்யராஜ் சார்? எனக்கு தெரியும். நீங்க அந்த மாதிரி ஆள் இல்ல. நீங்க யாரையுமே அழ வைக்க மாட்டீங்க, நீங்களும் அழ மாட்டீங்க. எங்கேயோ ஏஐல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அமெரிக்கா யாரோ ஏதோ பண்ணிருக்கீங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அவங்க டிவிக்கு எம்எல்ஏ உத்தரவு ஏற்றும் போது பாத்தீங்களா? அது பார்த்தங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமான செயல் தாங்க அது. ஏன்னு கேளுங்களேன், அது ஒரு ஸ்கூலோட நிகழ்ச்சி. அந்த பள்ளியோட நிகழ்ச்சியில இப்படி 2 பேரும் நடந்துக்கலாமா? 2 பேரும் இப்படி கொடாயடி சண்டை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. இதைத்தான் அன்னைக்கு விஜய் சார் சொன்னாரா? இதைத்தான் அன்னைக்கு மேடையா போய் 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே அப்படின்னு சொன்னார்ல. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியேன்னு விஜய் சார் சொன்னார்ல. அந்த 2 பேர் நீங்க தானா? மேயர் பிரியா அவர்களும் எம்எல்ஏ பல்லவி அவர்களும் இந்த 2 பேரை தான் சொன்னாரா? விஜய் சார் என்ன சார் நடக்குதுங்க? ஆனால் பள்ளியில் இந்த மாதிரி கொழாயடி சண்டை நடக்கவே கூடாதுங்க. அந்த குழந்தைகளுக்கு பள்ளியில முதல்ல படிப்பு மட்டும் சொல்லி தர இடம் இல்ல அது, நல்ல ஒழுக்கமும் சொல்லி கொடுக்குற இடம் அது. அந்த ஒழுக்கம் சொல்லி கொடுக்குற இடத்துல மெழுகுவத்தியை கொடுக்கறதும் வாங்குறதும் சண்டை போட்டுட்டு இருக்கு. இப்போ அந்த குழந்தைகள் வீட்டில் போய் என்ன சொல்லும்? வீடியோவை பார்த்துட்டு இல்லை அந்த நேரடியாக சம்பவத்தை பார்த்த குழந்தைகள் வீட்டில் போய் என்ன சொல்லும்? அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 அக்கா மெழுகுவத்திக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. டாடி இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ரிப்பன் வெட்டுறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும். இது மட்டுமா?
அந்த குழந்தைகளே அவங்களே நினைச்சுப்பாங்க, ஏய் என் பென்சிலை குறி, ஏய் என் பேனாவை குறி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுப்பாங்க. நான் என்ன சொல்றேன், எதுக்குங்க பள்ளி வளாகத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர ஆளுங்களெல்லாம் எதுக்கு சேர்க்குறீங்க? எம்எல்ஏவும் கூப்பிடாத, மேயரையும் கூப்பிடாத, முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாரையும் கூப்பிடாத. படிக்க வந்திருக்கிறது பள்ளி குழந்தைகள், அவங்கள வச்சு வெட்டுங்கயா, அவங்களுக்கு ஒரு அறிவு வரும். நம்மளும் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் கட்டணும், 4 குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்பன் வெட்டும் போது அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும். இதுக்கு தாங்க அப்பவே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, மாணவர்களே கனவு காணுங்கள், பெரிய கனவு காணுங்கள் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஸ்கூல்ல இப்படி கொலாயடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதற்காகத்தான் பள்ளிகள் கட்டிட்டு வராங்களா? அண்ணாமலை அவர்கள் வந்து புதிய கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு, அடுத்த எலெக்ஷன்ல வந்து வர மாதிரி. அவங்க கேட்டா மேயர் பிரியா வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்க. புரோட்டோகால் எப்படி பாக்குறீங்க சார்? என்ன சார் பரோட்டா காலு சால்னா காலுன்னு? என்ன இது பரோட்டா காலு சப்பாத்தி காலுன்னு? சார் இது வந்து குழந்தைகள் எதிர்க்க நடக்கிறது சார். உங்களுக்கே சொல்லி கொடுத்துருப்பாங்க, சின்ன குழந்தைகள் மீது அவங்க பார்க்கும்போது எந்த ஒரு தவறும் செய்யாதீங்க, அது வந்து அவங்க மனசுல பதியும் அப்படின்னு. எந்த ஒரு குழந்தைக்குமே கெட்ட வார்த்தை பேசுறது இல்லைங்க, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுறது. நீங்க பண்ற விஷயங்கள் தான் அந்த குழந்தைகளோட மனசுல பதிகிறது. பரோட்டா காலு சப்பாத்தி காலு அது 2வது பட்சங்க. புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்ல. நானு அவங்க நீங்க அவங்களோட அதிகாரிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை விளக்கேற்றணும்னு சொல்றீங்களா? அதே ஒரு குழந்தைகளை வச்சு ஏற்றிருந்தாக்க அந்த குழந்தைகள் சந்தோஷப்பட்டிருக்கோம். நம்மளும் வந்து லைஃப்ல இந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு. நீங்க பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக வெளியில பேனர் வச்சு அதை வச்சு இதை வச்சு இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது உங்களுக்கு தெரியுமா? சமீபத்தில் சாய்ராம் காலேஜோட சேர்மன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, இன்னைக்கு உலகம் முழுவதும் நீர்நிலை கீழே போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல தண்ணி கிடைக்காம போயிடும், காற்று கிடைக்காம போயிடும், கரண்ட் கிடைக்காம போயிருன்னு சாய்ராம் காலேஜோட சேர்மன் அவங்களோட காலேஜ்ல எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. இது யாராருக்கெல்லாம் தெரியும்? அதை விட்டுட்டு இந்த சேர்ல நான் உட்காரவா, அந்த சேர்ல நீ உட்காரவா, அந்த தொகுதியில அவங்கள உட்கார வைக்கவா, இந்த தொகுதியில இவங்க உட்கார வைக்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? நாளைக்கு இந்தியா எதை நோக்கி போய் கொண்டிருக்கு அப்படின்றது மாணவ செல்வங்களுக்கு தெரிய வரணும். முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. புரியுது? அதை விட்டுட்டு பரோட்டா காலுக்கும் சால்னா காலுக்கும் சப்பாத்தி காலுக்கும் தயவு செஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, என்ன பாக்குறீங்க? நீங்க சேர்றத கேள்விப்பட்டேன். அண்ணாமலை அதாவது இன்று அண்ணாமலை சார் மட்டுமல்ல, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம். ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஏன் அண்ணாமலை சார்ன்னு சொல்றீங்களே? இப்போ நிறைய பேர், எனக்கே ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாமரை மலரணும் அப்படின்னு சொல்லி அங்கே மேலிடத்திலிருந்து ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இங்கே இந்த கடந்த எலெக்ஷன்ல வந்து தாமரை மலரல. அதனால ஒருவேளை பிஜேபி தாமரை வளர வேண்டும் மலர வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை சார் மூலமாக இங்கே வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது உன்னோட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு நடக்கிறதுக்காக நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அது உண்மையா பொய்யா என்பது எனக்கு தெரியல. ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்னை எப்போ பார்த்தாலும் அண்ணா விஜய் சார் மாதிரி அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட பேசுவார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் அவர் கட்சி ஆரம்பித்து அவர் ஆட்சியை பிடிக்கூடாதா? அவருக்கு எல்லா திறமைகளும் இருக்குங்க. புரியுதுங்களா? எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டை எந்த வழியில் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு 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 தொலைநோக்கு பார்வையில் தான் அண்ணாமலை சார் பார்த்துட்டு வராரு. அதனால் அண்ணாமலை சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் முதல் ஓட்டு நான் உங்களுக்கு தான் போடுவேன். என்னோட ஓட்டு முதல் ஓட்டு அண்ணாமலைக்கு, 2வது ஓட்டு படையப்பாக்கு, 3வது ஓட்டு லீடருக்கு. ஓகே? வந்து பாத்தீங்கன்னா ஆள் சேர்க்கும் போது பயிற்சி பண்ணி எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கட்சியில சேர்ப்பாங்க. எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதாங்க. ஏன்னா இப்போ நிறையா பேர், நான் சொல்கிறேன்னே தவறாக எடுத்துக்காதீங்க, நிறையா பேர் வந்து நாங்கள் விஜய் சார் நாங்கள் இதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோமா, இதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோமான்னு சரி நிறைய பேர் கதறீங்கல்ல, அந்த கதறல் இருக்கக்கூடாது என்பதற்காக அண்ணாமலை சார் என்ன பண்ணுறாரு, ஓட்டு போடுற அதாவது கட்சியில் சேர வரவங்களுக்கு அந்தந்த தகுதிகள் இருக்கா அப்படின்ற பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உறுப்பினராகி போஸ்டிங்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விதமாக தாங்க நினைக்கிறேன். நல்லா படித்து முன்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க டாக்டர் ஆனாதான் அவங்க ஊசி போட்டால் சரியா இருக்கும்.
இதுதானே உண்மை. நல்லா படிச்சாதான் அவங்க வாத்தியார் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாணவனை சரியாக ஒரு ஒரு நெறிமுறையை கொண்டு வர முடியும். அதே மாதிரி தான் தன்னுடைய கட்சியில், அண்ணாமலை அவர்களுடைய கட்சியில் சேர்றவங்க நல்ல ஒரு தகுதியோட படிப்பறிவோட நல்ல நாலேஜோட உள்ளவங்களை தான் என்னோட கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். இதுதான் ஜஸ்ட். விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயத்தை விட வந்து விளையாட்டு தான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாரு? ஆதவ அர்ஜுனா சாரா? அதாவதுங்க, ஒருத்தங்களுக்கு ஒரு கருத்து இருக்குங்க. இப்போ இவர் சார் இருக்காரு, இவர்கிட்ட வந்து விஜய் சார் பெருசா இல்ல லெஜண்ட் சார் பெருசான்னு கேட்டாக்க இவர் வந்து லெஜண்ட் சார் தான் பெருசுன்னு. ஏன்னா இவர் தெய்வமாக நினைப்பது லெஜண்ட் அவர்களே. இப்போ என்ன எடுத்துக்குங்க, என்ன வந்து சிம்பு சார் பெருசா இல்ல ரஜினி சார் பெருசா அப்படின்னாக்கா நான் சிம்பு சார் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இப்போ ஆதவ அர்ஜுனா சார் வந்து அவர் இதற்கு முன் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தவர் இல்லையா? ஸ்போர்ட்ஸ்ல இருந்ததுனால அவர் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்பதற்காக விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் என்னுடைய கருத்து, அந்த விளையாட போறதுக்கு வேணும்னா சோறு வேணும்ல, அதனால விவசாயம் பண்ணாதான் அங்கே சோறு கிடைக்கும். முக்கியமாக அந்த இப்போ வந்து விவசாயம்ன்றது அதை காணுங்க. அந்த விவசாயம் பண்ணுற இடத்துல ஸ்போர்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயம் பண்ணுற இடத்துல கிரிக்கெட் நடத்துகிறாங்க, விவசாயம் பண்ணுற இடத்துல கொக்கோ நடத்துகிறாங்க, விவசாயம் பண்ணுற இடத்துல கபடி விளாட்றாங்க. இப்படி எல்லாமே நடக்குது. அது சில இடத்துல எல்லா தவறுகளும் நடக்க தான் செய்யுது. அதனால விவசாயம் பெருசா இல்லை ஸ்போர்ட்ஸ் பெருசா அப்படின்னு பார்த்தாக்க யாருக்கு யார் பெருசுன்றது அவங்கவுங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எனக்கு லெஜண்ட் தாங்க பெருசு. இதுல மாற்றுக்கிறது எனக்கு லெஜண்ட் தான் பெருசு. நீங்க என்ன மாத்தி கேட்டா ஏங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உலகத்துக்கே தெரியும் எனது இரு கண்கள், ஒன்று சந்தானம் இன்னொன்று சிம்பு. நான் விடுறேன் பார்த்தீங்களா மூச்சு காத்து, அது இப்போ நான் சுவாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாக்க லெஜண்ட் தாங்க காரணம். இது நான் எந்த இடத்துல வேணாலும் சொல்லுவேன். பேசுறது என் தாய் தந்தை கொடுத்த நாக்கு. ஓகே ஓகே. இன்று நம்ம அகில இந்திய லெஜண்ட் ரசிகமன்ற சார்பாக உயிர்வள்ளி முதியோர் இல்லருக்கு ஹேண்டிகேப்பும் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. இன்று வந்து அவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்து அவங்கள இன்னைக்கு ஒரு மகிழ்விச்சோம். ஆனால் இன்று வந்து அவங்களுக்கு ஒரு நலத்திட்டம் கொடுக்கறது தான் வந்தோம். ஆனால் வந்து இங்கே பார்த்தா எங்களுடைய தலைவர் படம் வந்து ஓடிடியில் வந்து அவங்க டிவியில் இன்றைக்கி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு தச்சமே தான் வந்து அவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்கணும், இன்றைக்கி ஒரு நலத்திட்டம் கொடுக்கணும் தான் வந்தோம். இன்றைக்கு அந்த எங்களுடைய தலைவருடைய படம் அந்த முதியோர்களுக்கு ஒரு ஓடிடியில் அந்த படத்தை பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்று வந்து ஒரு தானத்திலே சிறந்தது வந்து ஒரு அன்னதானம். ஏன்னா உணவு தான் இன்றைக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் எங்கள் தலைவருடையது. லெஜண்ட் அவர்கள் வந்து உணவு எல்லா ஒரு மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு உணவு கொடுக்கறதுல வந்து ஒரு சாப்பாடு இல்லவர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும், ஒரு ஏழை குழந்தைகளையை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய தலைவருடைய ஒரு குறிக்கோள். இன்று வந்து எங்கள் தலைவர் அண்ணன் கூல் சுரேஷ் அவர்கள் இன்று பெருவுள்ள இல்லத்துக்கு வந்து முதியோர்கள் எல்லாரும் உணவு வழங்கி இன்று அவரோட சிறப்பாக நிகழ்ச்சி நடத்தினோம். படம் முடிஞ்சதுல இருந்து நீங்களும் கூல் சுரேஷ் அண்ணனும் தான் லெஜண்ட் ஒரு உருவத்துல வந்து எல்லாமே இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நற்பணி மன்றம் எப்போ லான்ச் பண்ண போறீங்க, அதோட டீடைல்ஸ்? நற்பணி மன்றம் நாங்கள் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய விரைவில் அதை நற்பணி மன்றம் மாற்றி எல்லா மாவட்டத்தையும் அதை இது பண்ணி சேவை செய்யும். லீடர்